வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க, நான், நம்மள பல பேரை உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த அலசல்ல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். அது என்னன்னா, ஒரு விதமான தீராத மனச்சோர்வு, ஒரு பெரிய விரக்தி. இது ஏன் வருது? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இத பாத்துட்டு இருக்கிற பல பேர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போற இளைய தலைமுறையா இருக்கலாம். உங்க சோர்வு முற்றிலும் நியாயமானதுதாங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு அடிப்படையான கேள்வி கேக்குறேன். நிஜமாவே உங்களுக்கான ஒரு வாழ்க்கைய கட்டமைக்க நீங்க படிக்கிறீங்களா? இல்ல இந்த கார்ப்பரேட் சிஸ்டமுக்கு ஒரு கீழ்ப்படியும் பணியாளரா மாறுறதுக்காக படிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற நம்ம கல்வி முறைய கொஞ்சம் வெளியிருந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும். சுயமாக சிந்திக்கிற மனிதர்களை உருவாக்குறத விட்டுட்டு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தேவையான வேலைக்காரங்களையும் அவங்க பொருட்களை வாங்குற நுகர்வோர்களையும் உருவாக்குற ஒரு கேள்வியற்ற கல்வி முறையா இது மாறிடுச்சு. இதான் உண்மை. இதுக்கு ரொம்ப கசப்பான உதாரணம் சொல்லணும்னா, ராஜஸ்தானோட கோட்டா நகரத்துல நீட் தேர்வுக்காக படிக்கிற மாணவர்கள் சந்திக்கிற அந்த கொடூரமான நிலைமை தான். எந்த அனுபவ அறிவும் இல்லாம பசங்களை வெறும் மனப்பாடம் செய்யற மிஷின்ஸா மாத்துறதால ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க முடியாம அவங்க தற்கொலை வரைக்கும் போறாங்க. ஒரு உயிரை விட ஒரு எக்ஸாம் எப்படிங்க பெருசாகும்? இது சிஸ்டமோட மிகப்பெரிய ஃபெயிலியர் இல்லையா? ஒரு காலத்துல சேவை மனப்பான்மையோட இருந்த கல்வி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸா, சொல்லப்போனா ஒரு கார்ப்பரேட் தொழிலா மாறிடுச்சு. பிஎஸ்ஜி மாதிரியான பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியான பிரம்மாண்டமான சொத்துக்களா வளர்ந்து நிக்குது. இவங்க சொத்து மதிப்பு ஏற ஏற சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய தரமான கல்வி அப்படிங்கிறது அப்படியே எட்டாக்கனியா தூரமா போயிட்டே இருக்கு. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு பெங்களூரு மாதிரியான பெருநகரங்கள்ல போய் மாசம் ஒரு 70,000 ரூபாய் சம்பாலம் வாங்குறோம்னு வைப்போம். வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய சக்சஸ் மாதிரி தெரியும். ஆனா அந்த 70,000 ரூபாய் சம்பாளத்துக்கு பின்னாடி இருக்கிற நிதர்சனம் என்ன தெரியுமா? இதுதாங்க ஒரு அப்பட்டமான நகர்ப்புற மாய. அந்த 70,000த்துல பாதி காசு வீட்டு வாடகைக்கே போயிடும். மீதி காசு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல வாங்கிய அந்த வேலையோட மன அழுத்தத்தை சமாளிக்கவே சரியா இருக்கும். சொந்த குடும்பத்தை பிரிஞ்சு மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது கடைசியா மிஞ்சுறது ஒரு பெரிய தனிமை மட்டும்தான். இதையா நாம உண்மையான வளர்ச்சின்னு சொல்றோம்? இந்த ட்ராப் வெறும் உள்ளூர்ல மட்டும் இல்ல, உலகளாவிய அளவுல இருக்கு. அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகளுக்கு போய் டாலரா சம்பாரிச்சு செட்டிலான என்ஆர்ஐக்கள் கூட அவங்களோட முதுமை காலத்துல தனிமையிலையும் உடம்பு முடியாத நிலையிலையும் தான் ஊருக்கு திரும்புறாங்க. இதிலிருந்து என்ன புரியுது? உங்ககிட்ட எவ்ளோ பணம் இருந்தாலும் அது உண்மையான உறவுகளையோ நிம்மதியையோ கண்டிப்பா விலைக்கு வாங்கி தராது. இப்போ கொஞ்சம் மேக்ரோ லெவல்ல யோசிப்போம். உங்களுடைய இந்த தனிப்பட்ட மனச்சோர்வு, இந்த பர்ன் அவுட் எல்லாம் ஒரு மிகப்பெரிய உலகளாவிய பொருளாதார சுரண்டல் அமைப்போட ஒரு சின்ன அறிகுறி மட்டும்தான். உங்களையே அறியாம நீங்க அந்த பிரம்மாண்டமான இயந்திரத்துக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரம்மாண்டமான நம்பரை கொஞ்சம் பாருங்களேன். 826 கோடி. 2011 இருந்து 2021 வரைக்கும் அதானி குரூப் கிட்ட இருந்து தரமற்ற இந்தோனேஷிய நிலக்கரிய அதிக விலைக்கு வாங்கியதால தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு ஏற்பட்டதா சொல்லப்படுற இழப்பு இது. இது வெறும் நிர்வாக கோளாறா இல்ல திட்டமிட்டதா அப்படிங்கிறது இன்னும் விசாரணையில இருக்கு. ஆனா இங்க கவனிங்க, ஒரு பக்கம் பல 100 கோடி கார்ப்பரேட் இழப்புகள் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் நேரத்துல குடும்ப தலைவிகளுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும்னா அரசியல் வாக்குறுதிகள் வருது. இந்த ரெண்டு நம்பர்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சிஸ்டமேட்டிக் எக்கனாமிக் இம்பேலன்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல நாம ரொம்ப நியூட்ரலா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு அப்ரோச்சுக்கும் நடுவுல இருக்கிற விவாதம் தான். கையில நேரடியா பணமா கொடுக்கறது மக்களோட உடனடி தேவைக்கு உதவலாம். ஆனா லாங் டேர்ம்ல ஒரு நல்ல உள்கட்டமைப்பையோ நிரந்தரமான வேலை வாய்ப்பையோ உருவாக்க இது தவறிறதுன்னு பொருளாதார விமர்சகர்கள் சொல்றாங்க. இது ஒரு தற்காலிக பேண்டேஜ் மாதிரி தான். உலக அளவுல இந்த பணம், செல்வம் எல்லாம் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு பாருங்களேன். அமெரிக்கா, ஈரான் மாதிரியான நாடுகள் போருக்காக மட்டுமே செலவு செய்யற தொகை சுமார் 2.5 லட்சம் கோடி ரூபாய். ஆனா ஐநா சபையோட டேட்டா படி உலகத்துல 80 கோடிக்கும் அதிகமான மக்கள் இன்னைக்கு கொடூரமான வறுமையில இருக்கிறாங்க. அந்த போர் செலவை வறுமை ஒழிப்புக்கும் மருத்துவத்துக்கும் யூஸ் பண்ணிருக்கலாம்ல. உலகளாவிய அரசியல் பொருளாதார அமைப்புகள்ல நடக்கிற இன்னும் சில முரண்பாடுகளை நாம டக்குன்னு பாத்திரலாம். அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு சொல்லி ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியம் மேல 25% வரி போடுறாரு. இன்னொரு பக்கம் நீதிமன்ற தடையால ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் ஒரு பெரிய நிதி நெருக்கடியில மாட்டி தவிக்குது. இத்தாலி நகரமான போர்ட்டோபீனோ மாதிரியே உருவாக்க நினைக்க ஃபெயிலியரான லவாசா சிட்டி ப்ராஜெக்ட், அப்புறம் நம்ம ஊர்ல இவிஎம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல நடக்கிற மனித தவறுகள், இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் எவ்வளோ வீக்கா இருக்குன்னு புரியும். இந்த சிஸ்டமேட்டிக் பிரச்சனைகள் எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியும் விட்டு வைக்கல அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு செய்யணும்.
ஊழலுக்கு எதிரான கட்சின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ஆம் ஆத்மி கட்சியோட எம்பி சந்தீப் பத்தக் மேலேயே அமலாக்கத்துறை சிபிஐ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது அரசியல் பழிவாங்கலா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நிறுவன ரீதியான முரண்பாடுகள் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இந்த மேக்ரோ லெவல் சுரண்டல் அப்படியே நேரா நம்ம சாப்பாட்டு தட்டுக்குள்ளேயும் வந்துடுச்சுங்க. மும்பையில தர்பூசணி சாப்பிட்டு 4 பேர் பலியான அதிர்ச்சிகரமான சம்பவமே இதுக்கு சாட்சி. பழங்கள் நல்லா செவப்பா தெரியணும்னு எர்த்ரோசின், ரோடமைன் பி மாதிரியான விஷ ரசாயனங்களை ஊசி மூலமா ஏத்துறாங்க. இதுதாங்க லாபவெறியோட உச்சம். இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட்டான கேள்வி கேட்கிறேன். இந்த சிஸ்டம் இவ்ளோ மோசமா ஃப்ளாட்டா இருக்கு, பணவீக்கம், கார்ப்பரேட் சுரண்டல், ஹெல்த் இஷ்யூஸ்னு இவ்ளோ பிரச்சனைகள் நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கு. ஆனா நாம ஏன் இது அதிகமா கவனிக்கிறதே இல்ல? ஏன் கேள்வியே கேட்கறதில்ல? ஏன்னா நம்ம கவனம் ரொம்ப திட்டமிட்டு திசை திருப்பப்படுது. இத கவனச்சிதறல் ஆயுதங்கள்னே சொல்லலாம். தொடர்ந்து ரீல்ஸ் பார்த்து நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் டோட்டலா காலியாகுது. தியானம் மாதிரியான விஷயங்கள் கூட இன்னைக்கு கமர்ஷியலைஸ் ஆகி ஒரு பிளைண்ட் ஃபாலோயிங்கா மாறிடுச்சு. நிஜமான பொருளாதார பிரச்சனைகள்ல இருந்து மீடியா நம்மள திசை திருப்புது. பத்தாதுக்கு மனித உணர்வுகளுக்கு ஒரு தத்துவவார்த்த மாற்றாவே இன்னைக்கு ஏஐய சந்தைப்படுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம சட்டம், ஃபைனான்ஸ் மாதிரியான ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சாதாரண மக்களுக்கு புரியாத மாதிரி ரொம்ப கடினமான வார்த்தைகள்ல தான் இன்னும் இருக்கு. இதெல்லாம் நமக்கு ஈஸியா புரிஞ்சிடக்கூடாது, நாம எப்பவும் இந்த சிஸ்டமையே சார்ந்திருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இப்படி டிசைன் பண்ணிருக்காங்க. சரி, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? ஒரு தீர்வை தேடி நம்ம மாபெரும் தத்துவஞானி அரிஸ்டாட்டில் கிட்ட போவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, மனித வாழ்க்கையோட உண்மையான குறிக்கோள் எடெமோனியா. அதாவது தொடர்ந்து கத்துக்கிறது, ஒரு நல்ல சமுதாயத்தோட வாழ்றது, ஒரு மிதமான தன்மையோட இருக்கிறது. கார்ப்பரேட்டுகளுக்கு அடிமையா வாழ்றது கண்டிப்பா இல்ல. அரிஸ்டாட்டில் வாழ்நாள் முழுக்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறத ஒரு மனுஷனோட அல்டிமேட் கோலா பார்க்கவே இல்ல. சுய அறிவுக்கான தேடல், நல்ல உறவுகள் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி, ஆடம்பரம் இல்லாத ஒரு மிதமான வாழ்க்கை, இதெல்லாம் தான் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அவர் ஆணித்தரமா சொல்றாரு. இந்த ஸ்லைட்ல ஒரு செம்மையான கான்ட்ராஸ்ட் பாருங்களேன். கல்வியோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கணும்? சுய புரிதல், மனிதநேயம், கிரிட்டிக்கல் திங்கிங். ஆனா இப்போதைய நிதர்சனம் என்ன? சொத்து சேர்க்கறதும், மார்க்குக்காக ஓடி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அடிமையா மாறுதும் மட்டும்தான். இது எவ்ளோ பெரிய முரண்பாடு! ஆனா ஒண்ணுங்க, நமக்கு சரியான நாலேஜ் இருந்தா இந்த பெரிய சிஸ்டமை எதிர்த்து கூட நம்மால ஜெயிக்க முடியும். இங்க பாருங்க, சரியான காரணம் இல்லாம ஒரு கஸ்டமரோட அக்கௌண்ட்டை முடக்குனதுக்காக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு நுகர்வோர் நீதிமன்றம் 50,000 ரூபாய் ஃபைன் போட்டுச்சு. சரியான புரிதல் இருந்தா ஒரு தனி மனுஷன் கூட பிரம்மாண்டமான கார்ப்பரேட் நிறுவனங்களை தட்டி கேட்கலாம். இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட், ரேட் ரேஸ்னு ஓடிட்டு இருக்கிற இந்த உலகத்துல உங்களோட சுய அடையாளத்தை மீட்க சில சிம்பிளான வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட், உங்களுக்கு சொல்லப்படுற விஷயங்களை அப்படியே நம்பாம ஏன், எதற்குன்னு கேள்வி கேளுங்க. வெறும் ஸ்டேட்டஸை விட நிஜமான மனித உறவுகளுக்கு மதிப்பு கொடுங்க. இந்த கார்ப்பரேட் மார்க்கெட்ல நானும் ஒரு ப்ராடக்டா மாற மாட்டேன்னு உறுதியா நில்லுங்க. ஃபைனலா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு கேள்வியோட இதை நான் முடிக்கிறேன். உங்களை எப்படியாவது ஒரு கீழ்ப்படியும் பணியாளரா, ஒரு அசட்டா, ஒரு மெஷீனா மாத்த துடிக்கிற இந்த உலகத்துல இன்னைக்கே உங்களோட உண்மையான சுயத்தை, உங்களோட மனித நேயத்தை நீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க? இந்த சிஸ்டமை நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற அந்த செகண்ட்ல இருந்து தான் உங்களுக்கான உண்மையான எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருக்குன்னு நம்புறேன். ரொம்ப நன்றி.